கேட்குறமா அதை பற்றி சிந்திக்கிறமா இல்லை. ஒரு மன்னர் வேட்டைக்கு போகலாம்னு நினச்சாராம். வேட்டைக்கு போகலாம்னு நினச்சா மழை வந்தாலும் வரும். அப்போ மழை வருமா வராதான்னு பார்த்து சொல்ல மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்கிறவருக்கு பேர் தான் மந்திரி. அப்போ என்ன செய்யணும்? மந்திரி பார்த்து சொல்லிட்டார், வான சாஸ்திரம்லாம் பார்த்து இன்னைக்கு மழை வராது, நீங்கள் வேட்டைக்கு போகலாம்ட்டார். வேட்டைக்கு கிளம்பிட்டாரு மன்னர். படை பரிவாரத்தோட வேட்டைக்கு கிளம்புற நேரத்தில் பார்த்து ஒரு விவசாயி கிழிஞ்ச கோவணத்தோட தோல்ல ஒரு மண்வெட்டியை வச்சுக்கிட்டு தலையில ஒரு கூடையோட கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. கழுதை? ஆமா, கழுதையை பிடிச்சிக்கிட்டு வந்த விவசாயி சொல்லுவார் மன்னரை பார்த்து, மன்னா இன்னைக்கு போகாதீங்க, மேகம் ஒரு மாதிரியா திரண்டு வருது, மழை வர போகுது அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஆனாலும் மன்னர் கேட்கல. ஏன்னா மந்திரி சொல்லிட்டாருல மழை வர சொல்லிட்டாரு. மந்திரி மழை வராதுன்னு சொன்னோன்னு நம்பி உடனே கிளம்பிட்டாரு. அப்படி கிளம்பி போற போது பாருங்க, உண்மையிலேயே மழை வந்துருச்சு. நனைஞ்சு அவசப்பட்டு அரண்மனைக்கு வந்துட்டாரு. வந்த மன்னருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் சங்கடம். என்ன, மந்திரி சொன்ன மழை வராதுன்னு அது நடக்கல, ஆனா விவசாயி சொன்ன மழை வரும்னு அது நடந்துருச்சு. எப்படி விவசாயிக்கு தெரியும் மழை வர்ற விஷயம்? அதானே. ஆளு விட்டு கூப்பிடு. உடனே விவசாயி ஆளு விட்டு கூப்பிட்டு அவரை கேட்டா அவர் சொன்னார், எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதும், விளைஞ்சா அறுத்தம், வெந்தயத்தினுட்டு விதி வந்த இடத்துல செத்தம், எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னாரு. கழுதைக்கு எப்படி தெரியும்? அதானே, கழுதைக்கு எப்படியா மழை வர்ற விஷயம் தெரியும்னாரு மன்னர். உடனே விவசாயி சொன்னார், ஒன்னும் இல்லையா, நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தனா? ஆமா. கழுத காது முன்னால நீட்டி இருந்துச்சு, கழுத காது முன்பக்கமா நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் சொன்னேன்னு சொல்ல மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்கல. ஏன்னா கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னத்துக்கு, ஏற்கனவே மந்திரி இருந்தான்ல, அவனை தூக்கிட்டு கழுதைய மந்திரி ஆக்கிட்டாரு. ஆமா, அப்புறம் மழை வர்ற மழை விஷயமே எதுக்கு மந்திரி அப்படின்னு கழுதைய மந்திரி ஆக்கிட்டாரு. கழுதைய மந்திரி ஆக்கினது போதும், நம்ம நாட்டுல கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க. அதனால இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது ரொம்ப நல்லதோர் வீணை செய்தேன்.